ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமானுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசினார் இல்லையா, சீமான் ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஜோக்கர் அப்படி இப்படி சொல்லிடலாம். அதை எடுத்து இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, ஆமாம் அண்ணன் சீமான் கூட போனால் ஒரு 600 கிலோமீட்டர் போனால் கூட நம்மளுக்கு வந்து களைப்பே தெரியாது, ஏன்னா நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் அரசியலில் ஒரு ஜீரோ. யார்? அண்ணன் சீமான் அரசியலில் ஒரு ஜீரோன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சினிமாவினுடைய இயக்குநரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள்லாம் யாருன்னே தெரியாது யாருக்கும். இப்போ நான் பேசினா கூட எத்தனை பேருக்கு ஒரு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. அப்படிப்பட்ட நபர் வந்து இன்றைக்கி அண்ணன் சீமான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நம்ம ஏன் இதெல்லாம் எடுத்து இப்போ நம்ம கூட கேட்பாங்க, அப்போ யாருமே தெரியாத எடுத்து நீ ஏன் பிரதா பேசுகிறேன்னு கேட்டால், இவங்கெல்லாம் நான் சீமானால் பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டப்பட்டவங்க, சீமானால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க. நாங்களெல்லாம் தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சியுடைய உறுப்பினர்கள் சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டவங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கான சீமானுக்கு எதிராக பல மோசமான விஷயங்களை பேசுகிறாங்க, அது பொதுவெளியில் பகிர்றாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பார்த்திங்கன்னா பெரிய பப்ளிசிட்டி இருக்கும். இப்போ நாளைக்கு சீமானை பற்றி ஒருத்தன் உரிமையில் வந்து அவனை இவனை வாழ போடான்னு பேசுகிறான் அப்படின்னா அவன் யாருன்னே தெரிய மாட்டான், ஆனால் அவர் பிரபலப்படுத்த ஒரு நபராக ஆவான். ஏன்டானா இங்கே வந்து நெகட்டிவிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் இருக்குது. பாசிட்டிவாக நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் பேசினாலும், நல்ல கருத்துக்கள் நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரசிப்புத்தன்மை என்பது பொதுவாகவே குறைவு தான்.